ஹாய்! இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்ருக்கீங்களா? சாய்ராம் காலேஜ் தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட ஈவென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல்ல நம்ம ஈவென்ட் பண்ணோம். இப்போ காலேஜில பண்ணுறோம். அத நினைக்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையாவும், சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதுக்காக நானும் என் பிள்ளைங்களும் ரொம்ப உழைப்ப இதுகிட்ட 2 டேஸ்க்கு போட்டிருக்கோம். அத நினைக்கும்போது எனக்கு பெருமையாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஈவென்ட்டுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. கைய அசைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்படி இருந்துமே நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு, அம்மா வீட்ல போய் 10 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேங்க. இதுக்காகவே எப்படியாவது சீக்கிரம் குணமாகணும்னு. தேங்க் காட் எப்படியோ எனக்கு நல்லபடியா ஆயிட்டு. நான் ஊர்லேருந்து வந்து அடுத்த நாளே எனக்கு ஈவென்ட்டுக்கு ரெடி பண்ண வேண்டியிருந்தது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, நம்மள்ட்ட ரிட்டர்ன் கிஃப்ட்டுமே நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 200 பீப்பிள்க்கு. நம்ப ஸ்டால் ஸ்பெஷல் வந்து மஃபின்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அதுவும் கூல் ட்ரிங்க்ஸ், சிப்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. பாருங்க, என் பொண்ணுக்கு அவளும் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அவ ஒர்க்கிங்கும் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டுருந்தா. அந்த அவளோட வேலையும் சைட்ல லேப்டாப் வச்சுட்டு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருந்தா. எல்லாத்தையும் பேக் பண்ணி குடுத்தா. ஏன்னா நெறையா ஒர்க் வந்து நான் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால என் பையனும், பொண்ணும் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம மஃபின்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு க்யூட் ஒரு பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. பாருங்க நீங்க. அவங்க பேக் பண்ணும்போதே பார்த்தா தெரியும் அந்த பேக்கு. நான் வீடியோலயும் காமிக்கிறேன். ரொம்ப க்யூட்டா இருந்தது. அதுதான் அந்த ஸ்கூல்ல உள்ளவங்களுக்கு, காலேஜ்ல உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மஃபின்ஸ் பேக்கிங் எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லங்க, சில ஐட்டம நம்ம முன்னாடியே செஞ்சும் வைக்க முடியாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா செய்றது அப்போதைக்கு நாள் ஈவினிங்கோ நம்ம நைட்டோ தான் பண்ண முடியும். இது வந்து நாள் நைட்டு ஃபுல்லாவே யாருமே மார்னிங்லேருந்து அடுத்த நாள் ஸ்டால் வந்து 8:00லாம் வர சொல்லியிருந்தாங்க. அதுவரைக்குமே யாருமே ஒரு சொட்டு கூட தூங்கல. என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இதனால போயிட்டுங்க. அவங்க ஒரு மார்னிங் 2:00, 3:00 வரைக்கும் சாப்பாடுலாம் பேக் பண்ணிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 3:00 மேல அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் ஸ்டால் ஒர்க்கும் போய் போடணும். நம்ம ஒத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கும் உடம்பு முடியலன்னு ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அவ தான் சொன்னா, "நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸ்டால் 1 இல்ல, நம்ம 3 போடுறோம். 3 பேரு 3 ஸ்டாலுக்கு 3 பேர் போனா தான் கரெக்ட்டா இருக்கும் நம்ம சேல் பண்றதுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என் பொண்ணு இப்போ உடனே வரவும் முடியாதே அப்படின்னு. அப்புறம் உடனே எங்க அக்கா பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, "வாடா கொஞ்சம் சீக்கிரம் எமர்ஜென்சின்ன" பிறகு உடனே கிளம்பி வந்துட்டான். அவன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டுருப்போம். ஏன்னா டக்குன்னு வரத்துக்கு யாராலயுமே முடியாது. அவங்கவங்களுக்கு வேலை இருக்கும். அவன் வந்து ஹெல்ப் பண்ணான். பாருங்க நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ல என்னென்ன வச்சிருக்கோன்னு. இத இன்னுமே நாங்க சூப்பரான பேக்கிங்ல தான் நாங்க பண்ணோம். லாஸ்ட்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கூல் ட்ரிங்க்ஸும் நாங்க ரெடி பண்ணோம். இது பேக்கிங் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாம, வீட்லயே வந்து லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், மேங்கோ ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு போயிருந்தோம். டாடா ஏசி புக் பண்ணி தாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய திங்ஸ் இருந்தது. அங்க போன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்டின்னா, என் பொண்ணு வந்திருந்தான்னா நெறைய ஐடியா சொல்வா. இங்க இத வைக்கலாம், அங்க அத வைக்கலான்னு. எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, என் பையனுக்கும் இத பத்தி தெரியாது. அவன் ஹெல்ப் பண்ணுவான். மத்தபடி மத்த ஹெல்ப் பண்ணுவானே தவிர, இத பத்தி அவனுக்கு தெரியாது. எங்க அக்கா பையனுக்கும் தெரியாதா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி மெதுவா யோசனை பண்ணி நம்ம பொண்ணு எப்படிலாம் பண்ணுவாளோ, அது மாரி பண்ணுவோம். ஏன்னா, மத்தபடி அழகா எடுத்து வைக்கிறதெல்லாம் என் பொண்ணு அழகா பண்ணிடுவாங்க. எனக்கு டக்குன்னு அப்படியே ஒரு பதட்டம். எல்லாரும் வந்துற போறாங்க அப்படிங்கிற இது வேற. அப்புறம் மெதுவா எப்படியோ பார்த்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, அந்த சைடு வந்து என் பையன் நிக்கிறான் பார்த்தீங்களா? அங்க வந்து ஃபுட்டும், கூல் ட்ரிங்க்ஸும். இது வந்து இந்த சைடு ஒரு ஸ்டால், நடுவுல ஒரு ஸ்டால். மொத்தம் 3 ஸ்டால். எல்லாம் இந்த சைடு உள்ள எல்லாமே நம்மளோட ஸ்டால் தாங்க. எல்லாத்தையுமே தனித்தனியா ஃபுட்டுக்கு தனியா, வெஜ்ஜி, நான்வெஜ் எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சிருந்தோம். ஆ அது அப்புறமேலு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்துட்டா. நான் பயந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா நாங்க போயிட்டு 1 ஹவர்லயே அவ கிளம்பி வந்துட்டா. என்னன்னு கேட்டா, "இல்ல நீங்க கஷ்டப்படுவீங்க. தனியா இருந்து இதா இருக்குமேன்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன்ம்மா" அப்படின்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ ரொம்ப டல்லா இருந்திருப்பா. ஆ அதே மாதிரி அவ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவ இருந்தா தான் எனக்கு அது ஃபுல்லாவே இதாகும். அந்த அளவுக்கு எனக்கு அவ தான் நெறைய சப்போர்ட் பண்ணுவா.
அதே மாதிரி நாங்க கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலனும் கிடச்சிச்சிங்க. ஏன் அப்டின்னா, நாங்க எடுத்துட்டு போன திங்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன டைமுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே எல்லாமே தீந்துருச்சு. எல்லாருமே வந்து "என்ன அதுக்குள்ள தீந்துருச்சா? அவ்வளோதானா? வேற இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருந்தது. அதுவே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டுருக்கலாமோ அப்படின்னு. அதனால ரொம்ப சந்தோஷங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பேக்கிங் அடுத்து அபிராமி கேட்டரிங் சர்வீஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்க சப்போர்ட் முழு சப்போர்ட்டையும் எங்களுக்கு குடுங்க. கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணுங்க. பாய்.